இது பல ஃப்ளோர்ஸ் கொண்டு அந்த ஒவ்வொரு பில்டிங்லயும் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, ஐடி ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. அதுல மேக்சிமம் நீங்க வந்து நார்த் ஃபேசிங் இல்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல எடுக்கிற மாதிரி தான் பெஸ்ட். இப்ப நம்ம அந்த இடத்த நம்ம தேர்வு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட அந்த ஐடி கம்பெனி அந்த ஒரு ஆஃபீஸ் நம்ம தேர்வு செய்யும் போது அந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ல டைரக்ஷனை காம்போஸ் ரீடிங் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுங்க, இப்படிதான் ஃப்ளோர் இருக்கு. இங்க வந்து படிக்கட்டு இருக்கு, இல்ல செப்பரேட்டா கூட படிக்கட்டு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல லிஃப்ட். இப்படி மேல வராங்க, மேல வந்தோடனே நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சுத்தி வந்து இந்த வரண்டா மாரி போயிட்டு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இதுல போகும்போது மேக்சிமம் இது வந்து இப்ப நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இது இப்ப நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நார்த், ஈஸ்ட், இது போல விஷயம்லாம் முதல் தரமா நம்ம தேர்வு செய்யலாம். சிறப்பான ஒரு அமைப்புல என்பது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இது நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்க, இது எடுக்கிறோம். இப்போ இது வந்து ஏன்னா நார்த் பக்கம் ஈஸ்ட் பக்கம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் வந்து தேர்வு செய்யுங்க, இந்த ஐடி கம்பெனி தேர்வு செய்யுங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் இது நம்ம எடுத்துக்கிறோம், இது எடுத்துக்கிறதுல என்ட்ரன்ஸ் சென்டரா வருது. இங்க வச்சு நம்ம ரீடிங்ஸ் வந்து சவுத் பக்கமா ரீடிங்ஸ் பார்க்கணும். அந்த ரீடிங்ஸ்ல சவுத் காட்டுதான்றதை நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் காட்டுச்சுன்னா இந்த பகுதியை தவிர்த்திடணும். சவுத் காட்ட வேண்டியது இருக்கும், இல்ல ஈஸ்ட் காட்ட வேண்டியது இருக்கும், வெஸ்ட் நார்த் இது போல விஷயங்களை வந்து நம்ம காம்பஸ் ரீடிங் எடுத்துட்டு அந்த ஆபீஸை நம்ம தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கணும்.